வணக்கம். யூடேஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூலில் ப்ரொக்ரெஷன் ஆக்டிவிட்டி எனேபிள் ஆகிருக்கு. அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்கூலோட யூடேஸ் ப்ளஸ் போனதும் ஃபார் த இயர் 2025-26 செய்ய போகிறோம். ஸோ அந்த இயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ரொக்ரெஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரொக்ரெஷன் ஆக்டிவிட்டி போனதும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கிளாஸ் அண்ட் செக்ஷன்ஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் டிஸ்பிளே ஆகும். நமக்கு 4 டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது ப்ரொக்ரெஷன் ஸ்டேட்டஸ், இது வந்து பாஸ்ட் த்ரூ எக்ஸாமுங்கிறது தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மார்க் இன் பர்சன்டேஜ், ஓவரால் பர்சன்டேஜ் போடணும். நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், ஸ்டூடெண்ட் எத்தனை டேஸ் டோட்டலாக லாஸ்ட் இயர் வந்தாங்கங்கிறத போடணும். அண்ட் ஸ்கூல் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம ஸ்கூலில் தான் கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூல் போயிருக்காங்களா, இந்த டீட்டெயில்ஸை நம்ம போடணும். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோட்டட் கிளாஸ் எதுன்னு காட்டும். அதுவே காட்டிடும். அதோட செக்ஷன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதோட ஸ்டேட்டஸ் வந்து டன்னுன்னு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு டீட்டெயில் ஃபில் ஆகாட்டியும் நமக்கு எல்லோ கலரில் காட்டும். ஸோ நம்ம அதை செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதும் ஃபைனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஸ்ட்ரென்த்து 2 ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட ரிப்போர்ட் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளாஸுக்கும் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூல் மூவ்மெண்ட் அண்ட் ப்ரொக்ரெஷனில் திரும்ப அந்த ப்ரொக்ரெஷன் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணும்போது ஃபைனலைஸ் ப்ரொக்ரெஷன் வரும். அதுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ப்ரொக்ரெஷன் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடும். தேங்க்யூ.